ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் ஏதோ நல்ல வீடியோ போட்டால் கூட அதில் சிரிக்கவே மாட்டீங்க, ஏதோ அந்த வீடியோ சோகமான வீடியோ மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான், அதுக்கப்புறம் என் ட்ரீட்மெண்ட் பற்றியான வீடியோ தான் இது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். என்னென்னா, எனக்கு வந்து டீத் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்காது, ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். அதனால் அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால நான் வந்து சிரிக்கவே மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருப்பேன். சரி, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, நம்ம நிறைய பேரை வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை கலாச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன், இல்லை ஃபேமிலியோடு இருப்பேன். அதனால் அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, சிரித்தாலும் என்ன பள்ளி இப்படி தெரியுதுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம், கேட்டுருவீங்களோன்னு ஒரு பயம். அதனால் வந்து நான் எந்த ஒரு வீடியோலாம் சிரிச்சிருக்க மாட்டேன். ஏதோ அந்த வீடியோ வந்து சந்தோஷமான வீடியோ இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய சோகம் நடந்த மாதிரி அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன், எனக்கே தெரியும். அதனால தான் வந்து சரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து இத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் போன்னு சொல்லியும் பயத்தில் போகாமல் இருந்துட்டு, சரி போய் தான் பார்ப்போமே என்ன தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துச்சு. அதுக்கு தைரியம் வந்ததுக்கு இது மட்டும்தான் காரணமானு கேட்டால் அதுதான் இல்லை. எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறைய சாக்லேட், ஸ்வீட் அதெல்லாம் சாப்பிட்டு ரூட் கேனல் பண்ணாங்க, அதுலேயும் ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து 3 மாதம் முடிய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை அதுலேயும் ஒரு பயம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் 1.5 வருஷமாக இழுத்தேன். என்னென்னா, நீங்கள் வந்து டீத் வந்து ரொம்ப இந்த அழுகிடுச்சுன்னா என்ன சொல்கிறது, கருப்பாகிடுச்சு, உள்ள வரைக்கும் ரூட் வரைக்கும் போயிடுச்சான். அதனால் உள்ளே வந்து ஏதோ சீவு இருக்குது அப்படி ஏதோ சொன்னாங்க. அது எதுவும் அப்படி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க மெடிக்கல் டேர்மில் ஒன்று சொன்னாங்க, அது நேம் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ, ஏன்னா அது நடந்து 2-3 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் அது இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் இங்கே ஒரு கட் பண்ணி அதை நீங்கள் வெளியே எடுத்துடலாம், அந்த சீவெல்லாம் சக் பண்ணி வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் பயமாக இருந்துச்சு, ஏன்னா வெட்டுவேன்னு சொன்னாங்க. சொன்னோடனே யார் தான் பண்ணுவா, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னொன்று ஆப்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து மெடிசனா என்ன சொன்னாங்களே, மேலே வந்து க்ரீம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அப்போ பேக் பண்ணி அனுப்பிடுவோம், அப்படி பண்ணால் வந்து அதை வந்து க்யூர் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் ஒரு வாட்டி போகும்போது நல்லா அந்த பல்லுக்குள்ளே ஃபுல்லாக ஓட்டை போட்டு ரூட் வரைக்கும் போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து அந்த மெடிசன் இதுதான் கரெக்டாக இப்போ வீடியோவில் பண்ணும்போது தான் பேர் வராது, அதை வந்து வச்சு அனுப்பி விடுவாங்க. நானும் ஜாலியாக லாக்டவுன் தானே அப்போல்லாம், நானும் ஜாலியாக சரி வந்துட்டு போயிடுவேன். அப்போ ஊசி போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி பழகிடுச்சு. இந்த டென்டல் பக்கமாக இருக்கான ரொம்ப பயம் இருந்துச்சு, அது வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இந்த பல்வலியானது தான் அந்த இதுவே போனேன். ஏன்னா அந்த சொத்தப்பல்லிருந்தே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாகவே நான் சாப்பிட மாட்டேன் சொத்தப்பல் இருந்ததுனால. அதனால் அப்படி ஒரு டென்டல் கிட்டேருந்து ஒரு பயத்தை வந்து லைட்டாக தான் குறைச்சிது. சரி இப்போ வீடியோ வேறு பண்ணுறோமே, ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், சிரித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. வீட்லேயும் வந்து பல வருஷமாக கேட்டு நானே வந்து இல்லை நான் போய் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்க வீட்டில் இத்தனை வருஷம் சொல்லி போகாமல் இப்போ நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக டென்டலுக்கு போனேன். போயிட்டு இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்டல் ஹாஸ்பிட்டல் போனேன். போயிட்டு அவங்க வந்து சில இதுலலாம் ரேட்டு அதிகமாக சொன்னாங்க, 60,000 50,000 சொன்னாங்க. ஆனால் டீத் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 50,000 வந்து எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சது. எப்படி 50,000லாம் கட்ட முடியும், 50,000 கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. அப்புறம் 1 இயர் போயிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் திருப்பி September 19th தான் நான் வந்து திருப்பி போனேன். போயிட்டு இது மாதிரி பார்க்கணும் டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து பார்த்துட்டு இது மாதிரி இங்கே ஒரு பல் எடுக்கணும் அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆகும், 2.5 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். இது மாதிரி இத்தனை பிரேசஸ் இருக்குது, உங்களுக்கு எது போகணும், செராமிக்கா மெட்டலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டினார். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் அது மாதிரி நிறைய காட்டினார். இது வந்து எது ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னா நான் போடுறதுக்கு பேரே மாட்டேன், மெட்டலாம் என்னன்னு தெரில, இதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 35,000 ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 2.5 இயர்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 15,000 அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு
மீதெல்லாம் அப்பப்போ பே பண்ணணுமோ ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக வந்து ஒரு சிடி ஸ்கேன் மாதிரி வாய் ஃபுல்லாக எடுக்க சொன்னாங்க. அதை எடுத்து அதோட ரிப்போர்ட் நான் மேலே காட்டுறேன். அந்த டீத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? இதுவும் நான் ஃபோட்டோ காட்டுறேன். இதுக்கும் இப்போ வாயை கிட்ட காட்டினா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்களே பயந்தாலும் பயந்துருவீங்க. அதனால் நான் ஃபோட்டோவாக போட்டுடுறேன். அது வந்து நேற்று தான் டாக்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டினார். பாருப்பா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. சரி இதை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுட்டா கொஞ்சம் எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. நீங்களும் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எதனா பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பார்த்துருங்க. சின்ன வயசுலேயே பார்த்துருங்க. டாக்டர்கிட்ட போகும்போது தான் எனக்கு இதை தான் சொல்கிறாரு. சின்ன வயசுலேயே நீ பார்த்துருக்கலாம், ரொம்ப லேட் ஆகுது ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் இப்போ எதனா உங்களுக்கு இது மாதிரி டீத்தில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா உடனே பார்த்துருங்க. வலிக்கலாம் வலிக்காது, நிஜமாகவே வலிக்கலை. எனக்கு என்ன சொன்னாங்க பயமுறுத்துனாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் கிளிப்லாம் போடாத, அது சாப்பிடும் போதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், குட்டு போடும்போது அப்படி வலிக்கும் இப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு செம்மையாக பயமுறுத்துனாங்க. இதுக்கு பயந்தே நான் இத்தனை வருஷமாக போகல. எனக்கு 24 ஏஜே ஆகிடுச்சு. இவனுக்கு பயமுறுத்தியே வந்து இதுக்கு செம்மையாக வலிக்கும் போல், அதுக்கு நம்ம இப்படியே இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தா கூட அப்படி கை வச்சு சிரிச்சுப்பேன், என் பல்லு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. இப்பயும் அப்படி தான் சிரிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப பல்லு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரியாக யாருனா கலாச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிக்கவே மாட்டேன். சிரித்தாலும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருந்தாங்கன்னா எனக்கு அதெல்லாம் தோணாது. ஆனால் புதுசாக யாருனா அது பேசும்போது அப்படி கை வச்சு சிரித்து அது பழகிடுச்சு. நான் சும்மா சிரித்தா கூட கை எனக்கு என்னையே தெரியாமல் கை வந்து மேலே போவோம். அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதனால தான் இப்போ யூடியூப்லலாம் வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலமை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கேமரா முன்னாடி பேசுறதுக்கே சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் போயே அவனை சொல்லிட்டு நானாக போய் டென்டல் பார்க்கணும் வீட்டில் கேட்டு அப்புறம் தான் நான் கிளிப்பே போட்டேன். எப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த கிளிப்பே நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்துக்கலாம், யார் கேட்க போகிறா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை, சிரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கே ஒன்று தோணி எதனா கலாச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சிரிக்காமல் நிறைய எந்த வீடியோவில் நான் சிரிச்சிருக்கவே மாட்டேன். அப்படி சிரித்தாலும் அந்த வீடியோவில் நான் சிரிச்சிருந்தாலும் அந்த வீடியோவில் கட் பண்ணி எடுத்துருவேன். கட் பண்ணி டெலிட்டே பண்ணிடுவேன். அது மாதிரி தான் ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்படி நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இப்போ நான் அடுத்த வாட்டி பேசும்போது ஃப்ரீயாக பேசலாம்ல, அதை சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து சொல்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எக்ஸ்ரே எடுத்தப்போ என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுது. விஸ்டம் டூத்னு சொல்லுவாங்க. கடைசியாக 2 வந்து இந்த 20 ஏஜுக்கு மேலே வந்து வளரும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து 2 டூத் வந்து இப்படி வளர்ந்துருக்கு. இது வந்து கீழே இருக்க பல்லுக்கு மட்டும் சொல்கிறேன். இது இப்படி வளர்ந்ததுனால இந்த பல் வந்து லைட்டாக முன்னாடி வந்துச்சு. இங்கே வந்து விஸ்டம் டூத் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அங்கே பிரச்சனை இல்லை. இங்கே வந்து சிங்கப்பல்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சிங்கப்பல் வந்து மேலே இப்படி வந்துருச்சு, அது வந்து தள்ளி இந்த பல் ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. அதனால தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கே தெரியும். ஆனால் அந்த விஸ்டம் டூத் மேட்ரு மட்டும் தான் புதுசாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்படி அது கோணையாக இருக்குன்னு தெரியும், ஆனால் அவ்வளோ க்ராஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அந்த எக்ஸ்ரே பார்த்தது தான் தெரியும். மேலே எக்ஸ்ரே வேணால் போடுறேன் பார்த்துக்கோங்க. சரி இவ்வளோ தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னும் பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எக்ஸ்ரே பார்த்துட்டு அந்த சிடி ஸ்கேன் பார்த்துட்டு அவனை சொன்னார், இங்கே பாரு இங்கே ஒரு டீத்து உனக்கு இங்கே இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னார். ஆப்ரேஷன் அதெல்லாம் அவனை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் கேனல் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டு தான் 1.5 வருஷம் நான் இழுத்துருச்சேன். ஆனால் இதுக்கு எடுத்தோடனே ஆப்ரேஷன் ஆனே நான் ஐயோ வேணா டாக்டர், நான் வந்து ஆப்ரேஷனே வேணாம், இது அப்படியே விட்ருங்க அப்படின்னேன். ஆனால் இது எப்போ வேணால் உனக்கு பிரச்சனை வருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து நான் எதுவும் சொல்ல, இப்போக்கும் அப்படியே நான் இந்த டீத்து உள்ளே தான் இருக்கான். ஆனால் அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க, இந்த இடத்துல இருக்குது. அதனால் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த சிடி ஸ்கேன்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் டீத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மோல்டு மாதிரி எடுப்பாங்க. அந்த ஒரு மோல்டு வந்து ஃபுல்லாக அந்த கோல்கேட்டை வந்து இவ்வளோ பெரிய பேஸ்ட்டில் போட்டு இப்படி இருக்கும், அந்த கப்பு மாதிரி இப்படி இருக்கும், அதை எடுத்து வாயில் இப்படி வைப்பாங்க. வச்சு அது குழந்தை வாய் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதை மட்டும் நீங்கள் நாக்கு எதனா ஒன்று ஃபீல் பண்ணி எதனா நினச்சிங்க, அதை பற்றி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தருவீங்க. அதனால் அதை பற்றி நினைக்கக்கூடாது.
சில டாக்டர் வந்து உங்களை மேலே பார்த்து எங்கேயாச்சும் பார்த்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிகிட்ருங்க, அதை பற்றி நினைக்காதீங்க, வேறு எதுனா டைவர்ட் ஆகி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இது வந்து எனக்கு ரூட் கனாலில் போய் நடந்துச்சு. அதனால் எனக்கு அவ்வளோவா தெரில, பழகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் இதை மட்டும் நினச்சிக்கோங்க. மைண்டில் வந்து வேறு எதை பற்றியாச்சும் நினைங்க. இப்போ வாய்க்குள்ளே அது விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டுருங்க. அதுவும் இந்த நாக்கெல்லாம் அது மேலே தொட்டுறாதீங்க. அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். அதில் ஏதோ ஒரு பேஸ்ட்டு, கோல்கேட், நான் சும்மா சொன்னேன், அந்த கோல்கேட்டுன்னு வைக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு பேஸ்ட்டு க்ளே மாதிரி இருக்கும். எடுத்து கலராக இருக்கும், அது மேலே வச்சுருவாங்க. வச்சு அழுத்துவாங்க, கீழே ஒரு வச்சு அழுத்துவாங்க. அதில் தான் உங்கள் டீத்தை வந்து மோல்டு எடுத்து உங்கள் டீத் இப்படி இருக்குது, உங்களுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதை எடுப்பாங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு உங்களை வர சொல்லுவாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு கேப் எதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளிப் போட்டுருவாங்க. அப்படி கேப் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எதனா ஒரு டீத் எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து இங்கே டீத் எடுத்தாங்க, இதான் எடுத்தாங்க. இந்த டீத் எடுத்துகிட்டு கிளிப் போட்டாங்க. போட்டுவிட்டு டைட் ஒரு 2 நாள் கழிச்சு கிளிப் போட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து இங்கே ஒரு டீத் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி போனோம். போயிட்டு அவங்க டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணி வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். எனக்கு வந்து இப்போதைக்கு 2 டீத் எடுத்துட்டாங்க. மந்த்லி போய் டைட் பண்ணிட்டு வந்துடணும். இந்த ப்ரொசீஜர் வந்து வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா வலிக்கலாம் வலிக்காது. எப்படி இருக்கும்னா டீத் எடுக்கும்போது மட்டும்தான் வலிக்கும். வலிக்கும்னா அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது தான் எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் தான் பயம். டீத் எடுக்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை. நானும் பயமாக இருக்கும்னு தான் நினச்சேன். இப்போ நீங்கள் கிளிப் போடுறீங்கன்னா எது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி யாரோ உங்கள் பல்ல அப்படி கயிறு கட்டி இப்படி இழுத்து பிடிச்சிட்ருக்க மாதிரி யாரா அது பிடிச்சிட்ருக்க மாதிரி கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியாது. பிடிச்சிட்ருக்கோம், இப்படி பிடிச்சா அப்படி இருக்கும், யாரோ பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக் பட்டன் போட்டால் ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி பல்ல யாரோ பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு வாட்டியும் மந்த்லி இப்போ டைட் பண்ண சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டைட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் கம்பி போட்டு ஸ்டிங் போட்டு டைட் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது. திருப்பியும் அடுத்த மாதம் போகும்போது தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது. இது மாதிரி தான் ஃபுல்லாக போவோம். மற்றபடி பெயின்லாம் இருக்காது. ஆனால் இந்த பல் எடுப்பாங்க. கேப் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பல் எடுப்பாங்க. அவங்களே வந்து டிசைட் பண்ணி ஒரு பல் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஓகே சொல்லிட்டு அவங்க எடுத்துருவாங்க. அப்போ மட்டும்தான் அந்த பல் எடுக்கும்போது வலிக்காது. அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க. இந்த உள்ள இந்த ஏதோ சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுலேயும் சொதக்கணும் குத்தி. அப்போ மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷன் மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்கும். இந்த போட்டு குத்துவாங்க அப்படியே பல்லுக்கு வேன்னு பார்த்துட்ருப்பேன். அது மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அது வலிக்கும், சொல்லிட்டு சொதக்கம் குத்துருவாங்க. அப்போ தான் இதில் பயத்தில் தான் இருந்தேன். அப்போ மட்டும் தான் பயமாக இருக்கும். ரொம்ப பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் பல்லு போடும்போதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஃபுல்லாக மடுத்துரும். எந்த சைடு போடுறாங்களோ அந்த சைடு ஃபுல்லாக மடுத்துரும். மூக்குலேருந்து எதுவுமே தெரியாது. தொட்டால் கூட எதுவுமே ரியாக்ஷனே இருக்காது. நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க வாயை பிடிச்சி அவங்க பல்லு எடுத்துகிட்டு இருப்பாங்க. எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 hours 4 hours தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டா அது அன்றைக்கி 2 நாள் ஒரு நாள் ஃபுல்லாக தெரியாது, நைட் ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் தூங்கிடுவீங்க. காலைல பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் நாக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதனால் பெயின்னு பார்த்தா இந்த ப்ராசஸில் எதுவுமே பெயினே தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு பயம் மட்டும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். அப்பப்போ டைட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மந்த்லி டைட் பண்ணுறீங்க அப்போ மட்டும் தான் தெரியும். மற்ற எப்பவுமே அது தெரியாது. நீங்கள் கிளிப்பு போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யாருன்னா பார்த்து நீங்கள் கிளிப்பு போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் மட்டும் தான் தெரியும். ஆனால் இப்படி ஒன்று நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து இந்த பிரேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லிப்ஸில் வந்து கிழிக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே நீங்கள் சிரிச்சிங்கன்னா பேசுனீங்கன்னா அப்பப்போ கிழிக்கும். இங்கே கிழிக்கும். இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு க்ரீம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து அந்த இடத்துல தைச்சிட்டா அந்த இடம் லைட்டாக அப்போதைக்கு மறுத்து போன மாதிரி ஆகிடும். அதெல்லாம் அதுவும் தெரியாது. போக பழகிடும். அவ்வளோதான். நீங்கள் ப்ரெஷ் பண்ண இதெல்லாம் சாஃப்டாகிடும். அதனால் உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. இதுதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எடுத்த பிக்சரு, இப்போ கரண்ட் ஸ்டேஜில் இருக்க பிக்சர் வந்து டாக்டர் நேத்து தான் காட்டினார். அதை வந்து அந்த மோல்டோடு காட்டினார். அந்த ஃபோட்டோலாம் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கு இப்போ எப்படி இருந்திருக்குன்னு.
அதனால் நீங்கள் வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பரவாயில்ல. உங்களுக்கு கிளிப்பு போடணுன்னு இருந்தால், இல்லை வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அது ஃபுல்லாக அப்படியே இதுவாக கேட்காதீங்க. நார்மலாக எனக்கு நடந்ததை வச்சு உங்களுக்கான டவுட் கிளியர் பண்ணுறேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து crazy__praveen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது, நான் கீழே போடுறேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தால், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஷையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இதை யார் மோட்டிவேஷன் பண்ணாங்கன்னா, ஆர்ஜே மீனுன்னு ஒரு அக்கா. அந்த அக்கா கிட்ட தான் நான் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எனக்கு ஷையாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கும் கிளிப் போட்டிருக்காங்க. அவங்க வந்து நீ எதுக்கு ஷையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் தைரியமாக இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.